ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம ஒரு ஹெல்தியான முக்கியமாக ஃபீடிங் டைம் அப்போ சாப்பிட வேண்டிய ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு முருங்கைப்பூவை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு அது கூட தண்ணியும் உப்பும் சேர்த்து நல்லா வேக வச்சு வச்சுக்கணும். முருங்கைப்பூ நல்லா வெந்ததுக்கு அப்புறம் ஒரு வாணலி எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடு பண்ணிக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகும் சீரகமும் அதில் சேர்த்துக்கணும். கூடவே கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயமும் ஒரு வரமிளகாயும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்த அந்த முருங்கைப்பூவை இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடணும். இப்போ இது கூட கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் காரத்துக்கு ஏற்றா போல் மிளகாய்த்தூளும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கணும். நல்லா பூ வதங்கி அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் இதில் ஒரு எக்கை உடச்சி கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். பூவும் எக்கும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ எக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. முருங்கைப்பூ தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இது உங்களுக்கு கிடைச்சா அடிக்கடி ஃபுட்டில் எடுத்துக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.